ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. என்னுயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கையில். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கையில். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரே நான் உன்னை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தி.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பத் துன்பங்களையும் நீர் உம்முடைய அன்பினால் என்னை பாதுகாத்து வருகிறீரே. உம் அருகில் அமருகின்ற பொழுது நான் உலகத்தை மறக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான உணர்வுகள் எழுகின்ற பொழுது இயேசுவே, நீர் என்னை வழிநடத்துகிறீர். எனக்கு அருணும் கோட்டையுமாக இருக்கிறீர். என்னை பாதுகாக்கிறீர் என்ற உணர்வுகள் எனக்குள் எழுவதை நான் உணர்கிறேன் இயேசுவே. உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்க்கையின் பாதையாக அமைவதையும் நான் உணர்கிறேன். உம் உணவு என்னுடைய ஆன்மீகத்தின் பலமாக நான் கருதுகிறேன் இயேசுவே. உன் அருகில் அமருகின்ற பொழுது என் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த எண்ணங்களை நான் சற்று சிந்திக்கின்ற பொழுது, அந்த உணர்வுகளுக்குள் என்னை உடன்படுத்தி என்னை வாழ அழைத்து செல்லுகின்ற பொழுது, இயேசுவே, உமது பார்வையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படுகிறேன். உம்முடைய நாமத்தை நான் துதிக்கின்ற பொழுதும், உம்முடைய அன்பை நான் ருசிக்கின்ற பொழுதும், என்னுடைய இரத்த நாளங்களுக்குள் நீர் என்னோடு கரைந்து விடுகிறீர் என்பதை நான் உணர்கின்றேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக தூசு வடிந்த என்னுடைய வாழ்க்கையிலே, சுமைகள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையிலே, பாவங்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையிலே, கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையிலே, அப்பா இயேசுவே, உம்முடைய அன்பை நான் ருசித்து ருசித்து பார்க்கின்ற பொழுது, உம்முடைய பாதுகாப்பு நிழலில் நான் பயணிக்கின்ற பொழுது, இயேசுவே, எனக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஐயா. மறக்க முடியாத ஒரு தருணங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடைய முன்னிலையில் நான் அமருகின்ற பொழுது, எப்பொழுது என்னுடைய நேரங்கள் கடந்து சென்று வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய திருப்பாதத்தில் அமருவேன் என்ற எண்ணங்கள் எனக்குள் எழுகின்ற பொழுது, அப்பா, என்னை நீ என் நிழல் போல தொடர்ந்து வருகிறதை நான் உணர்கிறேன். எனக்குள் எழுகின்ற கவலை கண்ணீர் அனைத்தையும் நீ துடைக்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன் உன் அருகில் அமருகின்ற பொழுது. இயேசுவே, என்னை உற்று நோக்கும். இது உம்முடைய முன்னிலையில் நான் அமர்ந்திருக்கின்றேன். இயேசுவே, என்னை உற்று நோக்கும் அப்பா. அன்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை உம்முடைய முன்னிலையில் எடுத்து வருகின்ற பொழுது, அவளை கடும் வார்த்தைகளினால் அவளை நீர் வஞ்சிக்கவில்லை, கோப கணைகளினால் அவளை உற்று நோக்கவில்லை. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பிற்கு மேலாக நீர் அவளுக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை. மாறாக உம்முடைய கருணையின் பார்வையை அவள் மீது வீசினீர்.
இரக்கம் மிகுந்த பார்வையை நீர் அந்த பெண்மணி மீது வீசினீர். நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே. உயிரோட்டம் உள்ள வார்த்தை, வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, சுமைகளை களைக்கக்கூடிய வார்த்தை, சோர்வுகள் அகன்று போகக்கூடிய வார்த்தை, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஒற்றை வார்த்தை அந்த பெண்மணி உம்மை வாழ்நாள் முழுவதுமாக பின்தொடர வழிவகுத்து விட்டது. இயேசுவே, ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பெண்மணி போல நாங்களும் பாவம் செய்தவர்களாக, குற்றம் செய்தவர்களாக, எங்கள் உடல் ரீதியாக, எங்கள் வார்த்தைகளின் ரீதியாக, எங்களுடைய ஆன்மீக ரீதியாக உமக்கு எதிராக நாங்கள் செய்த துரோகங்களுக்காக அப்பா, இதோ உங்களுடைய முன்னிலையில் நாங்களும் வந்து மண்டியிட்டு இருக்கின்றோம். எங்களை உற்று நோக்கும் இயேசுவே, எங்களை பாரும் அப்பா. உமது கருணை மிகுந்த பார்வை எங்களை உற்று நோக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற எங்களையும் சரி, இந்த அலைவரிசையின் வழியாக உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் சரி இயேசுவே, இதோ இவர்கள் அனைவரையும் உம்முடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன், என்னையும் சேர்த்து. உம்முடைய தூய்மை மிகுந்த இந்த பிரசன்னத்திலே எங்களை இணைத்துக் கொள்வதை நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். உம்முடைய கருணையின் பாவை எங்கள் மீது இறங்கி வர வேண்டும் அப்பா. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று வாக்கு மாறாத தேவனாக இருந்து வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அன்பு தகப்பனே இறைவா, விழுந்து விட்ட உம்முடைய முன்னிலையில், சரணடைந்து கிடக்கின்ற உம்முடைய முன்னிலையில் ஆறுதலை தேடி, இளைப்பாறுதலை தேடி, ஆசீர்வாதத்தை நாடி, உம்முடைய இரக்கத்தை நாடி, உம்முடைய விடுதலையை தேடி இதோ உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற இயேசுவே, எங்களை நீர் உற்று நோக்குகிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் எழுகிறது. எங்களை கரம் பிடித்து நீர் உம் அருகிலே அமர வைக்கப் போகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அப்பா இயேசுவே, இது மீண்டும் மீண்டுமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உடைய முன்னிலையில் வந்து உடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்காக இதோ நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உம்முடைய முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பாரும் தகப்பனே, எங்களை பாரும் ஐயா, எங்களை உற்று நோக்கும் இயேசுவே. பாவிகளாக பிறந்து பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் பாவ வாழ்க்கை கழுவப்பட வேண்டும் என்பதற்காக இதோ மீண்டும் மீண்டுமாய் உம் திருமுன்னிலையில் வருகிற எங்களை கைவிடாதேயும். அன்பு இயேசுவே, இது இந்த வாரத்திலே நாங்கள் 2 மாபெரும் விழாக்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி இருக்கின்றோம். உம்முடைய துயரம், உம்முடைய தாயினுடைய துயரம் எங்களுக்கு இந்த வாரத்திலே விழாவாக கொண்டாட நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். நீர் உழைத்தீர், எங்களுக்கு அந்த ஊதியத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீர் கஷ்டப்பட்டீர், அந்த கஷ்டத்தின் வழியாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய உழைப்பு எங்களுக்கு பலன். தவறுகள் நாங்கள் செய்திருந்தாலும், குற்றங்கள் நாங்கள் செய்திருந்தாலும், உம்முடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக, உம்முடைய தாயினுடைய துயரத்தின் வழியாக இதோ நாங்கள் இந்த மண்ணுலகில எந்த அசுத்தங்களும் எங்களை தொடாமல், எந்த அசுத்த ஆவிகளும் எங்களை ஆட்கொள்ளாமல் எங்களுக்கு சாவிலிருந்து மீட்பு கொடுத்திருக்கிற இயேசுவே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உடைய பொற்பாதத்திலே எங்கள் நன்றியின் பூக்களை
காணிக்கைகளாக ஒப்படைக்கின்றோம். பேசுவேன் இந்த நேரத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இது ஒரு சில நிமிட துளிகள் உம்முடைய முன்னிலையிலே அமர்ந்து உம்முடைய திருமுகத்தை பார்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்காக நாங்கள் மண்டியிட்டு கிடக்கின்ற இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமையை உம்முடைய ஆவியின் ஏவுதலை எங்களுக்கு தாரும் தகப்பன. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களை ஆட்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை தூய்மைப்படுத்தி எங்கள் செவிமடல்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை மட்டும் கேட்கக்கூடிய எங்களுடைய செவிமடல்களை நீர் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் சிதறிவிடக்கூடாது, எங்கள் எண்ணங்கள் சிதறிவிடக்கூடாது. ஆலயத்தில் அமர்ந்தவர்களாக உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக, இல்லத்திலிருந்து இந்த அலைவரிசையின் வழியாக உம்முடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, இந்த நேரத்திலே அந்த இல்லத்தை முழுவதுமாக உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக தூய்மைப்படுத்தி அந்த இல்லத்தையும் அந்த இல்லத்தில் இருக்கிற பொருட்களையும் அந்த பிள்ளைகளையும் உம்முடைய ஆளுமைக்கின் கீழ் எடுத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களோடு உறவாட போகிறோம், உரையாட போகிறோம், உம் திருமுகத்தை பார்க்க போகிறோம், உம் அருகில் அமர்ந்து நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க போகிறோம். உலக மாயைகள் எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. சாத்தான் எங்களை திசை திருப்பி விடக்கூடாது. எங்கள் உள்ளமும் எண்ணமும் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு தாரும் தகப்பன. மேகத்தின் வழியாக நெருப்பத்தின் வழியாக இஸ்ரேல் மக்களோடு நீர் பயணித்திருக்கிற பொழுது கூட வயிற்று பசிக்காக எதிர்த்து போராடிய அந்த இஸ்ரேல் மக்களை போல நாங்களும் இருந்து விடக்கூடாது. இந்த ஒரு மணி நேரத்தில் எங்களை பாரும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதிய, எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். இது நாங்கள் கண்மூடி செபிக்கின்ற பொழுது, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ இந்த கெத்சமனே தியான இல்லமாக இருக்கட்டும், அலைவரிசையிலே இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் அப்பா, உம்முடைய ஆவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வர கடவதாக. வானம் திறந்து அந்த வெண்புலா போல ஆவியானவர் இறங்கி வந்து உன் மீது அமர்ந்தாரே. தந்தையின் மகிழ்ச்சியோடு இவரே நான் மார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னாரே. அதுபோல இயேசுவே, இந்த நேரத்தில் ஆவியின் வல்லமை எங்கள் மீது இறங்கச் செய்திருந்தோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆவியனுடைய நிழல் எங்கள் மீது இறங்கி எங்களை பாதுகாத்து கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொன்னாரே. அந்த உன்னதரின் வல்லமை இப்பொழுது எங்கள் மீது இறங்கி வந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு உடனிருந்து காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்றும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அப்பா உன் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசு, எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு. தொடும் இயேசு, எங்களை தொடும். ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஆமென், ஆமென், ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது மீண்டுமாய் இப்பொழுது உங்கள் அனைவரையும் என் நற்கருணை நாதரோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்ளுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் நற்கருணை நாதரோடு நாம் அமர்ந்து அவரோடு பேசுகையிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கி நம் வாழ்க்கை தடத்தை அவருடைய பாதையிலிருந்து விலகிச் சென்ற தருணத்திலிருந்து மாற்றிக்கொண்டு அவருடைய அன்பின் காட்டுகின்ற பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பலமுறை நாம் சிந்தித்ததும் உண்டு, அதற்காக போராடிய தருணங்களும் உண்டு. ஏனென்றால் இந்த உலக ஆசைகளின் மீது, இந்த உலக எண்ணங்களின் மீது அழிந்து போகக்கூடிய இந்த அழிவின் வாழ்க்கையிலே நம்மையே நாம் திணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு சில நிமிட துளிகளிலே காணுகின்ற மகிழ்ச்சியை நம்பி இவரை விட்டு நாம் விலகிச் சென்ற தருணங்கள் எத்தனையோ எத்தனை. அந்த நிமிட துளிகள் மகிழ்ச்சி முடிந்த பிறகு நெருப்பிலிட்ட புழுவை போல பல நேரங்களிலே நாம் துவண்டு போனதை நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அலங்கரிக்கப்பட்ட இந்த உலகம், அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள், அலங்கரிக்கப்பட்ட ஆசைகள், அலங்கரிக்கப்பட்ட மனிதர்கள், அலங்கரிக்கப்பட்ட உறவுகள் எல்லாமுமே அலங்கரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், ஏன் ஆலய திருவிழாக்களாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த இடம் இருந்த இடமும் நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு மாற்றங்கள் தெரியும். அழகாக அலங்கரித்திருப்பார்கள், கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு அலங்காரம் இருந்து கொண்டிருக்கும், ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு அந்த இடத்தை போய் பார்த்தோம் என்றால் யாருமே அங்கு அமரக்கூடிய முடியாத அளவிற்கு காணப்படும். அலங்காரம் அலங்கோலமாக மாற்றப்படுகின்றன வாழ்க்கையிலே. ஆனால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் எப்பொழுது ஆதாம் ஏவாள் தவறுகள் செய்தார்களோ அன்று முதல் இன்று வரை இந்த உலகம் முடிகின்ற வரையில அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அழிந்து போகக்கூடிய, அலங்கரிக்கப்பட்டு முழுவதுமாக மோசமாக இருக்கின்ற இந்த காலப்போக்கிலே நம்மையும் நாம் திணித்துக் கொண்டு அதற்குள் நம்மை போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் அந்த உலகத்திற்குள் நுழைகிறோமோ, ஆசை என்கின்ற உலகத்திற்குள் நுழைகிறோமோ, அப்பொழுது வெளியே வருகின்ற பொழுது கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, மன வருத்தத்தோடு, பகைமையோடு, பிரிவோடு தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை முறை அந்த பாவ குழிகளில் விழுந்தாலும், பாவ சேற்றுக்குள் விழுந்தாலும், இருளின் ஆட்சிக்குள் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டாலும், அதிலிருந்து நம்மை தூக்கி வெளியே எடுத்து நமக்கு ஆறுதல் கொடுத்து தன் திரு ரத்தத்தால் உங்களையும் என்னையும் தூய்மையாக்கிய அந்த இயேசுவினுடைய அந்த பரிகார வாழ்க்கையினை அந்த ஒரு சில நிமிட துளிகள் தான் நாம் சிந்திக்கிறோம். முன்னோர்கள் அற்புதமாக நமக்கு ஒரு சொல்லாடல் சொல்லிவிட்டு சென்றது பார்கள், பழைய குருடி கதவை திரடு என்று. அதுபோல நாம் மீண்டும் மீண்டுமாய் பாவ வாழ்க்கையிலே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த அளவிற்கு நமக்கு இந்த பாவ வாழ்க்கை ஒரு சாதாரண பயணமாக தெரிகிறதோ, அதையும் தாண்டி விழுகின்ற பொழுதெல்லாம் நம்மை கரம் பிடித்து தூக்கி வழி நடத்துவதற்கு இவருக்கும் அது சளைத்த ஒரு காரியமாக தெரியவில்லை.
நிழல் போல நம்மை தொடர்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது வெளியே செல்லுகின்றானோ, வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றானோ, அவனை சுற்றி அவனுடைய நிழல் எப்படி விழுகிறதோ அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய பிரகாசமான ஒளியை நம் மீது வீசி நாம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். மகனே, என் மகளே, தவறுகள் செய்யாதீர்கள். தவறான பாதையில் நடக்காதீர்கள். இதோ நான் உன்னோடு என்னாலும் இருக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று நம் தேவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் ஒரு தவறு செய்வதற்கு முன்னதாக நம்மை இறைவன் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். வேண்டுமென்றே விபத்து உருவாக்குகிறவர்கள் எத்தனையோ நபர்கள் யதார்த்தமாக விபத்துக்களை நடக்கின்ற நிகழ்வுகளும் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் என்கின்ற, குற்றங்கள் என்கின்ற, துரோகங்கள் என்கின்ற, பகைமை என்கின்ற, ஆசைகள் என்கின்ற விபத்துக்கள் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. இந்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக பல நேரங்களிலே நாம் முன்கூட்டியே முன்னதாகவே அதை தயாரித்து கூட நாம் அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நீங்களும் நானும் இல்லை என்று கூட சொல்லிவிட முடியாது. திட்டங்கள் தீட்டுகிறோம் ஒரு தவறுகளை செய்வதற்கு. யதார்த்தமாக நடந்துவிட்டது என்று சொல்லுவதிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களையும் என்னையும் சுய ஆய்வு செய்து பார்ப்போம் என்றால் 90 விழுக்காடு நாம் செய்கின்ற தவறுகள் அனைத்துமே திட்டமிடப்பட்ட செயல்களாகத்தான் காணப்படுகிறது. தெரியாமல் செய்கிற தவறுகள் ஒரு 10% காணப்படுகின்றன. இப்படி தெரிந்தும் வேண்டுமென்றே அறிந்தும் சுய ஆய்வு செய்து நம்முடைய தவறுகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தவற்றிலிருந்து வெளியே வருவதற்கு பல முறை கண்ணீரோடு கவலையோடு அழுது அவருடைய பாதத்தை பிடிக்கின்ற பொழுது அவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னிக்கின்றேன், நான் உன்னை மன்னிக்கின்றேன், உன் பாவங்களை நான் கழுவுகின்றேன், உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலை கொடுத்து உன்னை என் தோள் மீது அரவணைத்துக் கொள்ளுகிறேன் என்று இது நம் நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். பிரியமான நன்றி தேவ பிள்ளைகளே, இப்படி உங்கள் மீதும் என் மீதும் அன்பு செலுத்தியவர் எப்படிப்பட்ட ஒரு மரண வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இதோ இந்த வாரம் புதன்கிழமை 14ஆம் தேதி திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆரம்ப காலகட்டங்களில் திருச்சபை உயர்த்தப்பட்ட விழா, திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழா என்று சொன்னது 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழா என்று அன்னையாம் திருச்சபை அந்த வார்த்தைகளை மாற்றி திருச்சிலுவையினுடைய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தியது. சிலுவை என்றாலே இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அச்சத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு பயத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு வேதனையின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள், துயரத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். எனவே எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே சிலுவையை தொங்க விடுவதற்கு, மாட்டி வைப்பதற்கு அவர்கள் அவமானப்படுகிறார்கள், தயக்கம் கொள்ளுகிறார்கள். இயேசு எனக்கு வேண்டும், ஆனால் அவர் பாடுபட்ட அந்த பாடுகள் எனக்கு வேண்டாம். இயேசுவினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், ஆனால் அவர் சிலுவை சுமந்து சென்றது போல நானும் என் குடும்பமும் சிலுவை சுமக்க கூடாது. எனவே என்னுடைய குடும்பத்தில் சிலுவைகள் வேண்டாம். சிலுவையினுடைய அந்த அடையாளம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை.
மாதா சுரூபம் வைத்துக் கொள்ளலாம், இயேசுவினுடைய சுரூபம் வைத்துக் கொள்ளலாம், எத்தனையோ புனிதருடைய சுரூபங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் திருச்சிலுவை மட்டும் எங்கள் வீட்டில் வைத்தால் அதுபோல பாடுகள் எங்களுக்கு கிடைத்துவிடும், எங்களுக்கு வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒன்றை மட்டும் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அது அந்த சிலுவையின் வழியாக கிடைத்த ஒரு அடையாளம் தான். சிலுவை இல்லையே நமக்கு மீட்பு இல்லை, சிலுவை இல்லையே நமக்கு வாழ்வு இல்லை, சிலுவை இல்லையே என்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர் சுமந்து விட்டார் உங்களுக்காக, எனக்காக. அவர் தூக்கி சென்றார். நீங்களும் நானும் இந்த பாடுகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தன் தோள் மீது தூக்கி சென்றார். அப்பா, நீர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தம்மையை தாழ்த்தி கொண்டு உங்களுக்காக, எனக்காக இந்த சிலுவையை சுமந்து சென்றார் கல்வாரி நோக்கி. இந்த வார சிந்தனை இதுதான் அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது. தாயும் மகனும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் செய்த துரோகங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, அவரை விட்டு விலகிய தருணத்திற்காக அவர்கள் பாடுகளை சுமந்தார்கள், துயரத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மரணத்தை தழுவினார். அதுவும் சிலுவை மரணத்தை தழுவினார். அவமானத்தின் சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சிலுவையின் மரணத்தை இவர் தழுவினார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்காக? நமக்காக. நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் காணுகின்றோம். இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்னதாக கயவருடைய கைகளில் தன்னை ஒப்படைப்பதற்கு முன்னதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் இப்பொழுது உணர்ந்து கொள்ள இன்று இயேசு அழைக்கிறார். அன்பு செய்த சீடர்களை அழைத்து அருகிலே மண்டியிடச் சொல்லி செபிக்க சொல்லிவிட்டு கல்லெறிகின்ற தூரத்தில் சென்று மண்டியிட்டு பாறையின் மீது தன் முகத்தை குப்புற கவிழ்ந்து கொண்டு தன் தந்தையிடம் அழ ஆரம்பிக்கின்றார். வேதனையை கொட்டி தீர்க்கிறார். இரவு அவர் கைது செய்யப்பட போவதையும், இரவு முழுவதுமாக அவர் அவமானப்பட போகிறதையும், கற்றூனில் கட்டி அடிக்கப்பட போவதையும், உள்மொழி சூட்டப்படுவதையும், கன்னத்தில் அறைவதை போவதையும், காரி உமிழுகின்ற நிகழ்வினையும், சிலுவை சுமந்து செல்லுகின்ற நிகழ்வினையும், சிலுவையில் அறையப்படுவதையும், விழாவினால் ஈட்டியில் குத்தப்படுகின்ற இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்று சேர்த்து தன்னுடைய மனக்கண் முன்பாக நிறுத்தி இந்த கவலை, இந்த வேதனை, இந்த துயரம், இந்த பாடுகள், இந்த மரணம் அப்பா எனக்கு தேவையா என்று தன் தந்தையிடம் கதற ஆரம்பிக்கின்றார். அவர் சொன்ன வார்த்தையை சற்று சிந்தித்து பார்ப்போமா? தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். இதோடு நிறுத்திவிடவில்லை. இருப்பினும் எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பமே என்று சொன்னார். என்னதான் மனித உடல் கொண்டிருந்தாலும் கடவுள் தன்மையில் இருந்தவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் துயரங்கள் வருகின்ற பொழுது எப்படி துவண்டு விடுகிறோம் என்பதை இயேசு கெத்சமனி தோட்டத்திலே வெளிப்படுத்தினார். மனிதர்களுடைய நிலைமை அந்த முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். நீங்களும் நானும் ஆலயத்திலே வந்து மண்டியிட்டு கண்ணீரோடு கதறி எழுகிற வார்த்தை, என்னை விட்டு இந்த துன்பக்களம் அகல வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய துயரங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுது நீங்களும் நானும் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை விட்டு இந்த துன்பக்களம் அகல வேண்டும், இந்த கவலைகள் அகல வேண்டும், சோதனைகள் என்னை விட்டு விலக வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதன் பிறகு இயேசு சொன்ன வார்த்தையை நாம் சிந்திப்பது இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படி எனக்கு நிகழட்டும் என்று. இதுதான் தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வு.
நமக்கு எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து இயேசுவோடு தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதிலும் நமக்கு கிடைத்து விடாது தேவ பிள்ளைகளை. எனவே ஆண்டவரிடத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்க அழைப்பு கொடுக்கிறார் தேவன். சிலுவையினுடைய மாட்சிமிகு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த நாம் அடுத்த நாளே நாம் கொண்டாடிய விழா தூய மரியாவின் துயரங்களுடைய விழா, வியாகுல அன்னையினுடைய விழா. அவள் உள்ளத்தினை 7 வாள்கள் குத்தியதை நாம் அந்த திருவிழா நேரத்திலே தியானித்தோம். ஆனால் அன்னை மரியாளும் ஒற்றை வார்த்தையோடு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கிழமை என்னை விட்டு அகலட்டும் என்று இயேசு சொன்னது போல அன்னை மரியாளும் இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன், சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளாது என்று அவளும் உலக பார்வையிலே தன்னை அர்ப்பணித்தாள். ஆனால் தெய்வீக வல்லமை எப்பொழுது அவளை ஆட்கொண்டதோ அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஏதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். இந்த 2 நபர்களுமே உங்களுடைய என்னுடைய மீட்பிற்காக அவர்கள் தங்களுடைய பணி வாழ்வை ஆரம்பித்த விதங்கள் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உலகத்தின் பார்வையும் அவர்கள் இணைத்தார்கள், தெய்வீக பிரசன்னத்தை இணைத்தார்கள். 2ஐயும் ஒன்றாக இணைத்து நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனையிலிருந்து, நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அவர்களுடைய மரணத்தின் வழியாக, அவர்களுடைய துயரத்தின் வழியாக, அவர்களுடைய வேதனையின் வழியாக நாம் இன்று மகிழ்ச்சியோடு அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று இவர் விரும்புகிறார். நாம் செய்வோமா நம்முடைய வாழ்க்கையிலே? நான் கஷ்டப்படுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சொல்லுவோமா? ஒருவேளை பெற்றோர்கள் சொல்லுவார்கள், நான் உழைக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்று. உடன்பிறப்பு சொல்லுவார்களா? கரம் பிடித்த கணவனும் மனைவியை தன் மனைவியை கணவனை பார்த்து சொல்லுவார்களா? தோழர்கள் சொல்லுவார்களா, நான் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய கஷ்டத்தில் நீர் வாழ்ந்து வா என்று சொல்லுவார்களா? ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். இதுதான் உலகம். ஆனால் நம் நற்கருணைநாதர் சொல்லி இருக்கிறார், அவர் ஈன்றெடுத்த அன்னை மரியாள் சொல்லி இருக்கிறாள், நாங்கள் துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், உங்களுக்காக எங்களையும் மெழுகுத்திரி போல அழித்துக் கொள்ளுகிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் ஒன்றை மட்டும் செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள், எங்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் என்று இயேசுவும் அன்னை மரியாளும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார்கள். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, இந்த இயேசுவினுடைய திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவையும் வியாகுல அன்னையுடைய அந்த துயரமான நிகழ்வுகளையும் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்தில் அதை தாங்கி பிடித்து, எதற்காக என் அன்னை மரியாள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்தார்கள், எதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரே ஒரு பதில் தான் கிடைக்கும். அவரை விட்டு விலகிய தருணம், அவருக்கு துரோகம் செய்த தருணம், கிறிஸ்துவ வாழ்வுக்கு நாம் செய்த துரோகம். எனவே அவற்றுக்காக மனம் வருந்துவோம், இயேசுவிடத்தில் மன்னிப்பை தேடுவோம். இயேசு உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழ வேண்டும். அப்பொழுது நாம் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு இதை மண்டியிட்டு ஆண்டவர் முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி இது நம்முடைய முன்னிலையில் வீற்றிருக்கின்ற நம்முடைய நற்கருணை நாதருடைய திருமுகத்தை நாம் சற்று நேரம் நம்முடைய வணக்கம் முன்பாக எடுத்து வருவோம். இஸ்ரேல் மக்கள் மோயிசனுக்கும் இறைவனுக்கும்
எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்குகின்ற பொழுது, கொள்ளிவாய் பாம்பின் வழியாக அவர்கள் கடிபடுகின்ற பொழுது, வெண்கல பாம்பை அந்த பாலை நிலத்தில் உயர்த்துகின்ற பொழுது, யாரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை பார்த்தார்களோ அவர்கள் வாழ்வு பெற்றார்களே, அதுபோல பாவம் என்கின்ற கொள்ளிவாய் பாம்பின் வழியாக, தீமைகள் என்கின்ற கொள்ளிவாய் பாம்பின் வழியாக, அசுத்தங்கள் என்கின்ற கொள்ளிவாய் பாம்பின் வழியாக, துரோகங்கள், காம வெறிகள், இச்சைகள், பண ஆசை, பதவி ஆசை, இப்படிப்பட்ட கொள்ளிவாய் பாம்பின் வழியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, தொடப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவையை இப்பொழுது உற்று நோக்கி பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது, தேவ பிள்ளைகளே, நம் பாவங்கள் கழுவப்பட போகிறது, நம் குற்றங்கள் நம்மிடமிருந்து நீக்கப்பட போகிறது. உற்று நோக்குவோமா? கண்களை மூடி நம்முடைய நற்கருணை நாதர் அந்த கல்வாரி மலையிலே நமக்காக பாடுகள் பட்ட அந்த கொடூரமான நேரத்தை இப்பொழுது உற்று நோக்குவோம். அந்த கயவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் ஒருவராக இருப்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அந்த படைவீரர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் ஒருவராக இருப்பதை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த சுத்தியை கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கின்ற படைவீரனாக நீங்களும் நானுமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்திய அந்த படைவீரனை போல நீங்களும் நானும் அங்கே ஈட்டியை கரங்களில் பிடித்துக் கொண்டு இயேசுவை குத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஏனென்றால் என் பாவத்திற்காக, என் குற்றங்களுக்காக இயேசுவே நான் உன்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று மன்னிப்பை தேடுவோம். உம் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்கினர் சொன்னது போல, பிறந்திருக்கின்ற குழந்தை பாலகனை எகிப்திற்கு தூக்கி அழைத்து ஓடி அன்னை மரியாளை போல, எருசலேம் தேவாலயத்திலே குழந்தையை காணவில்லை என்று அழைத்து திரிந்த அன்னை மரியாளை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் பயணத்தில் அன்னை மரியாள் அவளோடு துடிதுடித்து பயணித்து சென்றது போல, சிலுவையில் அறைகின்ற பொழுது தன்னுடைய மகனுடைய மரணத்தை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற தாயை போல, இறந்து போன தன்னுடைய மகனை தன் மடி மீது கிடத்தி வியாகுல அன்னையாக துடிதுடித்த தாயை போல, கல்லறையில் அடக்கம் செய்கின்ற பொழுது எனக்கு முன்னதாக என் மகனுடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் எனக்கு பார்க்க இப்படிப்பட்ட கொடூர வேதனை எனக்கு ஏன் என்று அன்னை மரியாள் கதறியது போல, பிள்ளைகளே, நாமும் இயேசுவுக்கு செய்த துரோகங்களுக்காக, அன்னை மரியாளுக்கு செய்த துரோகங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசுவை என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். அப்பாவுடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கிற என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். இது அவருடைய முன்னிலையில் நாம் மன்னிப்பை தேடுகின்ற பொழுது, அவருடைய முன்னிலையில் நம்முடைய பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக அவரிடம் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, என் தேவன் நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார், தொடுகிறார். என் தேவன் உங்களையும் என்னையும், இதோ தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் இயேசு உங்களையும் என்னையும் தொடுகிறார். மகனே, மகளே, இதோ நான் உன்னை என் காயப்பட்ட கரத்தினால் தொடுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் கரங்களினால் உன்னை தொடுகிறேன், கவலை கொள்ளாதே, உன் கண்ணீரை என் கரங்களினால் துடைத்து உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன் என்று என் தேவன் நமக்கு சொல்லுகிறார். இயேசுவின் கரத்தை பிடிப்போம் நம்பிக்கையோடு. அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் பாவங்களை மன்னித்த நீர் இந்த உலக வாழ்க்கையின் மத்தியிலே நாங்கள் போராடுகின்ற போராட்டத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உற்று நோக்கும் தகப்பனே, எங்கள் தேவைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். குறிப்பாக அலைபேசி வழியாக ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்த அந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா,
குறிப்பாக திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளை தொடும் இயேசுவே, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமுதாயத்தில் அவர்கள் மலடி என்று இந்த உலகம் அவர்களை தவறாக சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் எருகின்ற வேதனைகள், கவலைகள் அனைத்தையும் நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர் அப்பா. காலங்கள் கடந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு நீர் வாக்குறுதி கொடுக்கிறேன். சுவைக்கு நன்னாளுக்கு கொடுத்த வாக்குறுதி இதோ இந்த பிள்ளைகளுக்கும் கொடும். அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சந்ததியை காணக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நீர் அபரிமிதமாக தாரும். அவர்கள் மீண்டுமாய் உம்முடைய ஆலயத்திலே வந்து தன் குழந்தைகளோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், பிள்ளைகளை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்ற அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அந்த தம்பதியர்களுக்கு கொடுத்து உம்முடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தில் நிலைத்து நிற்க செய்ய வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, கொரோனா இந்த உயிர்கொல்லி நோய் இன்றும் எங்களை ஆட்கொண்டு எங்களை பயமுறுத்தி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக எங்களை விலைக்கு அழைத்து செல்லுகின்ற தருணத்தை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். குறிப்பாக இதோ பள்ளி வளாகங்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வருகின்ற பிள்ளைகளுக்கு, அந்த ஆசிரியர்களுக்கு எந்த விதமான தீய சக்திகள் குறிப்பாக இந்த கொரோனா தாக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கதறி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீர் வாக்குறுதி கொடுத்தீர, வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு உங்களை அழைத்து செல்லுவேன் என்று பார்வோன் மன்னனிடமிருந்து அவர்களை பாதுகாத்து அழைத்து வந்தீரே. அதுபோல அப்பா, இதோ இந்த பிள்ளைகள் பள்ளி வளாகத்திற்கு, கல்லூரி வளாகத்திற்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை உற்று நோக்கி இந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவருடைய எதிர்கால வாழ்வை பிரகாசம் உள்ளதாக நீர் மாற்றச் செய்திருமாறுவை பார்த்து ஜெபிக்கிறோம். மீண்டும் மீண்டும் உம்மிடம் எங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அன்பு இயேசுவே, ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய பாடுகளின் பயணத்தை நாங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த நாளன்று ஆலயங்கள் பூட்டி கிடப்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியாளுடைய நாளாகிய சனிக்கிழமை நாளை நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உம்முடைய உயிர்ப்பின் மகத்துவமாகிய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே கொண்டாட முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய மறுவாழ்வு, எங்களுடைய விண்ணக வாழ்வு, எங்களுடைய மீட்பு இந்த 3 நாட்களும் முக்கியத்துவம் உள்ள நாட்களாக இருக்கின்ற பொழுது இந்த 3 நாட்களும் எங்களுக்கு ஆலயங்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருக்கிற தருணத்தை நினைத்து வேதனை அடைந்து இயேசுவே, உம்முடைய ஆற்றலினால், வல்லமையினால், உம்முடைய கிருபையினால் ஆலய கதவுகள் உம்முடைய கரங்கள் விரிப்பது போல திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை அழைத்துக் கொள்ளும் இயேசுவே, ஆலயத்தில் உம்முடைய பிரகாசமான பரிகார பலியிலே நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு குடித்து எங்களுடைய ஆன்மீக வாழ்வை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு உம்முடைய அன்பிலே நாங்கள் பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அப்பா இந்த நேரத்தில் இயேசு பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. எங்களை உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை ஆசீர்வதியும். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஆவியின் வல்லமையினால், ஆளுமையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவருடைய உச்சத்தலை மீது இறங்கி வந்து எங்களை நீ தொடுகின்ற பொழுது இது மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக, சந்தோஷத்தின் பிள்ளைகளாக இது வாண்டியிட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். எங்களை ஏற்று வழி நடத்தும் இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவியானவருக்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.